ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆம்லா ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த நெல்லிக்காயோட அறிவியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிலாந்தஸ் எம்பிலிகா. இதோட காமன் நேம் இந்தியன் கூஸ்பெரி. இதை ஹிந்தியில் ஆம்லான்னு சொல்லுவாங்க, தமிழில் ராஜகனின்னு சொல்லுவாங்கங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இதை ராஜகனின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க, அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு 5 நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. முழு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அதில் பாதி போதும் நமக்கு. சிறிய துண்டல் இஞ்சி எடுத்துக்கோங்க. புதினாவை 10 to 15 இலைகள். தேன் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. துளசி இலைகள் 15. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெல்லிக்காயில் இருக்க சதைப்பகுதிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ள இருக்க விதைகளை நீக்கிக்கலாம். இப்ப கட் பண்ண நெல்லிக்காய்களை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி துண்டுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு அரை மூடி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. தேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு வேணும்னா வெறும் சர்க்கரையோ வெல்லமோ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சிறிதளவு தண்ணீரை சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு கிளாஸ் டம்ளரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குதுங்க. இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குங்க. அதனால இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, துளசி, புதினா, இஞ்சி நிறைய சேர்த்துக்கனால மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்தது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Fantasy Mom.